ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீட்டுக்கு வரதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. என்னுடைய தலைமை உஸ்தாத், அதாவது நான் படிக்கும்போது இருந்த உஸ்தாதும், அதுக்கப்புறம் எ என் கிளாஸ்க்கு இருந்த உஸ்தாதுமே வந்திருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களும் அங்கே தான் சேர்த்துருக்காங்க. லேட்டாக தான் வந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே போயிட்டேன். ஆனால் அங்கே பேரண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாதிக்கு பாதி பேர் இன்னும் அறியாமையில் தான் இருக்காங்க. பாதி பேர் பயான் கேட்டுட்டு இருந்தாலும் அவங்களையும் திசை திருப்ப தான் பார்க்குறாங்க. எனக்கு சமோசா வரல, எனக்கு பாயசம் வரலன்னு ஒரே ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களாம் பாவம் கரெக்டாக சமமாக தான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் மகன் மக்தபுக்கு போயிட்டாங்க, அங்கே போய் கவனிக்கிறதுக்கு. கூட்டத்தை சமாளிக்க முடியாதனால அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டாங்க அவங்களுமே. ஆனால் எந்த பிள்ளையுமே எதையுமே சாப்பிடல, உண்மையிலே சொன்னான். ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு சொன்னது என்னென்னா, நான் எங்களுக்கு கொடுக்காம நீங்களே நின்று குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்படிலாம் கேட்டுருந்தாங்க. சண்டை போட்டுக்கிட்டு எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்ட்டு. எனக்கு பயானம் கேட்காம இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்காங்கன்ட்டு. உஸ்தாதுமே வந்திருந்தாங்க, தலைமை உஸ்தாது. அவங்க ஒரே ஒரு தட்டு தான் தட்டுவாங்க. எங்கள் மதரசாலெலாம் பயான் நடக்கும்போது எந்த ஒரு சவுண்டும் சத்தமும் இருக்காது. இல்லாத போதுக்கு தான் அருமை தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ எங்கள் ஏரியா மதரசா எப்படி இருக்குன்னு உண்மையில தெரியாது. ஏன்னா நான் 3 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் குரான் கிளாஸ் முடிஞ்சோன்னே அப்படியே நின்றாச்சு. நான் முஅல்லமா தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் குரான் கிளாஸ் படித்தேன் 1 வருஷம். அதோட நின்றுட்டேன். பள்ளிக்கா சேர்ந்தேன், ஆனால் போக முடியல. டைம் எனக்கு செட் ஆகலை. உள்ள மக்களுக்கு முக்கியமாக மார்க்க கல்வி கண்டிப்பாக தேவை. அது எப்படியாவது அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது அங்கே உள்ள மொஹல்லாலாம் செய்யணும்.